ஸ்டெப் முடிச்சிட்டிங்களா? நேற்று நைட்டே முடிச்சிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நேற்று நைட்டே முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிசைன் போடுறதுக்காக ஒன்று வந்து டைட்டாக இருக்கும் சேலையோட ஒட்டின மாதிரி, ஒன்று வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கும். இது வந்து டிசைன் போடுறதுக்காக. தெரியுதா? தெரியுதுமா. இது வந்து டைட்டாக இருக்கும் அந்த கொஞ்சம் கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பாரு, ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் இந்த ஸ்டெப்பு இது பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இதுல வந்து குஞ்சம் கட்டணும். குஞ்சம் வந்து இந்த கலரில் வந்துடும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து குஞ்சம் வந்து ஷார்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த டிசைன் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ரேட்லாம் கேட்குறீங்க. நான் வந்து ஒவ்வொரு சேலையும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு சொல்ல முடியாது. அதனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 200ரூவான்னு மட்டும் போடுவேன். நான் அப்புறம் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த சேலையை முடிச்சுட்டு இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதோடவே நான் வந்து உங்களை சேர்த்து போட்டுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ரேட் வந்து நான் கொடுக்குற ரேட்டில் கண்டிப்பாக வெளில செஞ்சு தர மாட்டாங்க. ஏன்னா இதோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படியும் ஒரு கண்டினியூஸாக உட்காந்து செஞ்சாலும் கூட 5 ஹவர்ஸுக்கு குறையாமல் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் ஒரு சேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும்.